அனைத்து ரசிகர்களுக்கும் தாய்மொழி கலைமன்றம் சார்பாகவும் புதுமை எழுத்தாளர் ஒன்றியம் சார்பாகவும் இந்நேர வந்தனங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். வணக்கம். தாய்மொழி கலைமன்றத்தின் ஊடாகவும் புதுமை எழுத்தாளர் ஒன்றியத்தின் ஊடாகவும் ஒவ்வொரு மாதந்தோறும் சிந்தனை சிகரம் என்ற தலைப்பின் கீழ் ஒவ்வொரு சிந்தனையை வழங்கி வருவது வழமை. அந்த வகையிலே இம்மாத சிந்தனை சிகரமாக 16 வகை பேறுகள் 16 வகை பேறுகள் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய சிந்தனை சிகரத்தை யாம் வழங்க தீர்மானித்துள்ளோம். அந்த வகையிலே 16 வகை பேறுகளையும் மனிதனுடைய நடத்தைகளையும் ஒப்பிட்டு இன்றைய கால சூழ்நிலையில் மனிதன் எதிர்கொள்கின்ற பல்வேறு சவால்களை முன்னிறுத்தி இந்த சிந்தனை பேரை தொடர்ச்சியாக கொண்டு செல்லலாம் என்று யாம் எண்ணியுள்ளோம். அதற்கமைய சிந்தனை பேரின் தலைசிகரமாக திகழ்வது ஒரு மனிதனுடைய ஆரோக்கியமான வாழ்வும் அவனுடைய ஆற்றலுமே ஆகும். அதற்கமைய 16 வகை பேறுகள் என்று தமிழ் மொழியிலே சான்றோர் முதல் இன்று வரை வெவ்வேறு பெயர்களால் வழங்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் 16 வகை பேறுகளும் பெற்று நீ நீடூழி வாழ வேண்டும் என நாங்கள் ஒருவரை வாழ்த்துவதை பற்றி கேள்விப்பட்டிருக்கின்றோம். ஆனால் அந்த 16 பேரும் எவை? அந்த 16 பேறுகளை எவ்வாறு பெற வேண்டும்? அந்த 16 பேறுகளையும் நாங்கள் சரியாக அன்று தொடங்கி இன்று வரை தமிழர்களுடைய கலாச்சாரமாக இருந்தாலும் சரி, ஏனைய இனத்தவருடைய கலாச்சாரங்களில் இருக்கின்ற 16 பேறுகள், அதாவது வேறு வேறு மொழி அடிப்படையிலே வேறு வேறு சொற்பதங்கள் அடிப்படையிலே அங்கே கையாளப்பட்டிருக்கும். அந்த கலாச்சாரங்கள் அடிப்படையிலே இந்த 16 பேறுகளும் சரியாக மனித நடத்தைகளிலே கடைபிடிக்கப்பட்டு வந்திருந்தால் இன்றைய நிலையிலே இவ்வாறான ஒரு கொரோனா சூழலிலே ஒரு பாரிய ஒரு தொற்று நோய்க்கு நாங்கள் உள்ளாகி இருக்க மாட்டோம் என்பது நிதர்சனமான உண்மை. ஆரம்ப காலத்திலே மனிதனுக்கு பல்வேறு அனர்த்தங்களையும் பல்வேறு இடர்களையும் இயற்கை வழங்கினால் ஓரளவுக்கு மனிதன் இயற்கையோடு எதிர்த்து போராடி அதற்கு இஜைவாக வாழ்ந்து கொண்டு வந்தான். 20ஆம் நூற்றாண்டுக்கு பின்னர் முழுமையாக மனிதன் இயற்கையிலிருந்து பிரிந்து வாழ எத்தனிக்கின்றான். அந்த பிரிந்து வாழ எத்தனித்ததன் விளைவாகவே இன்று கொரோனா என்ற ஒரு தொற்று நோய், தொடுகை மூலம் பரவுகின்ற ஒரு நோய் இன்று மனிதனை ஆட்கொண்டிருக்கின்றது. இன்றைய சூழ்நிலையிலே ஒவ்வொரு மனிதனும் இயற்கையோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்பது ஒரு தாற்பயம். அது அவ்வாறு நீக்க 16 வகை பேறுகளும் மனித நடத்தைகளும், அதாவது மனித நடத்தையும் 16 வகை பேறு என்று தமிழ் மொழியிலே சிறப்பாக சொல்லப்படுவன. ஒன்று புகழ். இந்த புகழ் என்பது எல்லா மனிதர்களுக்கும் தேவை. ஆனால் பழைய காலத்திலே, ஆரம்ப காலத்திலே ஒரு மனிதனுக்கு வருகின்ற புகழ்
நேரிய வழியிலே, நேர்மையான வழியிலும் நேரிய சிந்தனையிலும் வருகின்ற புகழாகும். இன்று பாருங்கள், ஒரு மனிதன் புகழடைகின்றான் என்றால் அவனிடம் இருக்கின்ற ஆற்றல்களாலோ அல்லது தனிப்பட்ட திறமைகளாலோ அல்லது ஒரு சமூக ஒற்றுமையாலோ அல்லது ஒரு புதிய கண்டுபிடிப்பாலோ அல்லது அபூர்வமான செயற்பாடுகளாலோ அவன் புகழடையலாம். ஆனால் இன்றைய நிலையிலே ஒவ்வொரு மனிதனும் பிடித்து சாப்பிடுவதனூடாகவே புகழடைகின்றான். அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே இன்றைய காலத்தில் பிரிக்கப்பட்டிருக்கின்றது 18 வயதிற்கு உட்பட்டவர்கள் சிறுவர்கள் என்று. 18 வயதுக்கு மேற்பட்டவர்களில் உள்ளடங்குகின்ற மனிதர்கள் அனைவரும் புகழை தேடி அலைகின்றார்கள் என்பது நிதர்சனமான உண்மை. ஆனால் இந்த 18 வயதுக்கு மேற்பட்ட மனிதர்கள் அனைவரும் புகழை தேடுகின்ற போது எவ்வாறான புகழை தேடுகின்றார்கள்? எந்த வழியினூடாக புகழை தேடுகின்றார்கள்? இயற்கையாக அமைந்த சூழலை அழித்து புகழை தேடுகின்றார்கள். இயற்கையாக வாழ்கின்ற விலங்கினங்களை அழித்து புகழை தேடுகின்றார்கள். இயற்கையாக படைக்கப்பட்ட ஏனைய மனித உயிர்களுக்கு துன்புறுத்தி புகழை தேடுகின்றார்கள். ஒரு இனத்தை அடக்குமுறைக்கு உட்படுத்தி புகழை தேடுகின்றார்கள். உறவினர்களுக்கு துன்பம் விளைவித்து புகழை தேடுகின்றார்கள். தன்னுடன் தங்கி வாழ்பவர்கள் என்று பார்க்காமல் இவ்வாறு பலருக்கு இன்னல்களை ஏற்படுத்தி நேரிய வழியில் செல்லாமல் குறுக்கு வழியில் புகழை தேடுகின்றார்கள். இதனாலேயே இன்றைய நிலையிலே புகழானது மிகவும் ஒரு குறுக்கு வழியிலே தேடுகின்ற புகழாகவே இருக்கின்றது. இதுவே மனிதனுடைய இந்த 16 பேர்களிலே புகழை நாங்கள் நேரிய வழியிலே தேட வேண்டும் முதலாவதாக சொல்லப்படுகிறது. இரண்டாவதாக 16 பேர்களிலே சொல்லப்படுவது கல்வி. கல்வி என்பது மனிதனுடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்துவது, மனிதனுக்கு வாழ தேவை, மனிதன் வாழ்க்கை முழுவதும் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் என்று பல்வேறு கல்வியல் தத்துவ ஞானிகள் தத்துவவியலாளர்கள் கருத்துக்களை முன்வைத்தார்கள். இந்த 16 பேர்கள் என்ற அடிப்படையிலே எமது தமிழ் சான்றோர்கள் சொன்ன கல்வி என்பது எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் சரியாக எங்களுடைய வாழ்க்கையை சரியாக அமைத்து அதனூடாக நேரிய வழியிலே பெறுவதாகும். இன்றைய நிலையிலே அபிவிருத்திக்காக கல்வி இருக்கின்றது, தேர்ச்சிக்காக கல்வி இருக்கின்றது, வாழ்க்கைக்காக கல்வி இருக்கின்றது, வாழ கல் என்று சொல்லி வாழ்க்கையின் தொடர்ச்சியான கல்வி இருக்கின்றது. ஆனால் ஒரு மனிதனை சமூகத்திலே இந்த 16 பேர்கள் என்ற அடிப்படையிலே இரண்டாவது பேராக சொல்லப்படுகின்ற கல்வி என்பது ஒரு மனிதனை சமூகத்திலே தீர்க்க தரிசன பார்வையை வளர்ப்பதாகவே கல்வி இருக்க வேண்டும். ஒரு காற்று வீசுகின்றது, அந்த காற்று வீசுகின்ற வேளையிலே மரங்கள் அசைகின்றன. அந்த மரங்கள் அசைவதால் அடுத்த விளைவு என்ன நடக்கும் என்பதை அவன் எதிர்வு கூறத்தக்க வகையிலே கல்வியானது அமைய வேண்டும். ஆனால் இன்றைய நிலையிலே அவ்வாறு இல்லை. கல்வி என்பது இன்றைய நிலையிலே தன்னுடைய தொழிலை அதிகரித்துக் கொள்ளவும், தன்னுடைய பதவியை பெருக்கிக் கொள்ளவும், தன்னுடைய சமூக அந்தஸ்தை அதிகரித்துக் கொள்ளவும் ஒரு பின்வாசல் புறமாக நிகழ்கின்ற முறையாகவே கல்வி இருக்கின்றது. அவரிடையே ஒரு முழுமையான கல்வியை பெற்றவரிடையே, அதாவது முழுமையான இலங்கையில் இருக்கிற பாடத்திட்டத்திற்கு அமைவாக முழுமையான கல்வியை பெற்ற ஒரு நபரோ அல்லது ஒரு நபரோ அல்லது ஒரு பிரஜையோ அந்த கல்வியின் மூலம்
இந்த சமூகத்திலோ அல்லது தான் எதிர்கொள்கின்ற பிரச்சனையினூடாக அல்லது இந்த சூழலை மனிதன் அழித்துக் கொண்டு வருகின்றான், அடுத்து என்ன நடக்கப் போகின்றது என்பதை எதிர்வு கூறக்கூடிய வகையிலே கல்வி அவனை வளப்படுத்தி இருக்க வேண்டும். ஆரம்பத்திலே டெங்கு வந்தது, அதற்கு முன் வெள்ளப்பெருக்கு வந்தது, அதற்கு முன் மலேரியா வந்தது, கொலரா வந்தது, இவ்வாறு பல்வேறு வகையான நோய்கள் வந்தது. அந்த வகையிலே மனிதன் அடுத்து என்ன வர வேண்டும் என்பதை எதிர்வு கூறியிருக்க வேண்டும். மனித இனம் சிந்தித்திருக்க வேண்டும். இன்று உலகத்திலே கொரோனா தாக்கம் செய்திருக்கின்றது. அந்த தாக்கம் செய்ததற்குரிய இன்று உலகத்திலே கல்வியிலே கற்ற மனிதர்கள் ஏராளமானவர்கள் இருக்கிறார்கள். இந்த இடத்தில்தான் கல்வி என்பது வியாபாரமாக என்ற நிலையிலே இருக்கின்றது. தெரிந்தவர்கள் இல்லை என்று சொல்ல முடியாது, எதிர்வு கூறக்கூடியவர்கள் இல்லை என்று சொல்ல முடியாது. இருக்கிறார்கள். அவர்கள் ஒன்று நசுக்கப்பட்டிருக்கிறார்கள், அல்லது விலக்கி வாங்கப்பட்டிருக்கிறார்கள், அல்லது விலக்கி விற்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதே உண்மை. மூன்றாவது பேராக 16 பேர்களிலே மூன்றாவது பேராக சொல்லப்படுவது வலி. இந்த வலி என்பது என்ன? இந்த வலி என்பதற்கு உடலிலே ஏற்படுகின்ற நோய், உடலிலே ஏற்படுகின்ற வருத்தம் என்பது ஒரு ரீதியாக இருக்க, உளம் சார்ந்த வலியும் ஏற்படுவதற்காகவும் அறிஞர்களுடைய கருத்து. ஆனால் இந்த 16 பேர்களிலே மூன்றாவதாக இருக்கின்ற இந்த வலி என்பது இங்கு முன்வைக்கப்படுவது வலிமையை குறிக்கின்றது. வலிமை உடையவர்களாக இருக்க வேண்டும். இன்றைய நிலையிலே மனிதர்கள் இயற்கையாக வலிமை உடையவர்களாக இருக்கிறார்களா என்று எடுத்து பாருங்கள். ஒரு சிறுவராக இருந்தால், 6 வயதுக்கு உட்பட்ட ஒரு சிறுவராக இருந்தால் கட்டாயம் அவர் 1 மணித்தியாலங்களுக்கு மேற்பட்டு தினமும் உடற்பயிற்சி செய்ய வேண்டும். அப்போதுதான் அந்த சிறுவர் சிறுமி ஆரோக்கியமான ஒரு சமூகத்தை நோக்கி பயணிக்க முடியும். அவ்வாறே ஒரு வளர்ந்தவராக இருந்தால் அவரும் கட்டாயமாக ஒரு நாளைக்கு 1/2 மணித்தியாலங்களுக்கு மேல் உடற்பயிற்சி செய்ய வேண்டும். அவ்வாறு செய்தால்தான் அவருடைய சிந்தனையும் அவருடைய சமூகத்தின் இந்த சமூகத்திலே எதிர்கொள்கின்ற சவால்களை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு கண்ணாடியாக செயற்படக்கூடிய வகையிலும் அவருடைய ஆரோக்கியத்தை பெற்றுத்தரும். அவ்வாறான 16 பேர்களிலே சொல்லப்படுகின்ற வலி என்பது இன்று இருக்கின்றதா என்பதை நீங்களே கேட்டு பாருங்கள். இல்லை. தனியார் மருந்தகங்களிலே விற்கப்படுகின்ற விட்டமின் மாத்திரைகளையும் விட்டமின் பானிகளையும் குடித்து நாங்கள் வலிமை பெற்றவர்களாக, உடலை கவர்ச்சி பெற்றவர்களாக, முடியை அழகுபடுத்துவர்களாக, உடலை ஆரோக்கியமாக உள்ளவர்களாக காட்டிக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் அது உண்மையான வலி அல்ல. ஆகவே 16 பேர்களிலே சொல்லப்படுகின்ற மூன்றாவதாகியது வலி என்பது மிகவும் முக்கியமானது. உடல் ரீதியாகவும் உள ரீதியாகவும் இயற்கை சார்ந்து நாங்கள் பெற்றுக்கொள்கின்ற வலியையே குறிக்கின்றது. அடுத்து 16 பேர்களிலே 4ஆவதாக தமிழ் சான்றோர்கள் கூறுவது வெற்றி. இந்த வகையிலே வெற்றி என்பது எவ்வாறான வெற்றி? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மகாபாரதம் என்பது ஒரு மண்ணுக்காக நடந்த போர். ராமாயணம் என்பது ஒரு பெண்ணுக்காக நடந்த போர். ராவணனுக்கும் ராமனுக்கும் இடையிலே போர் நடந்து ராவணன் நிராயுதபணியாக நிற்கின்ற வேளையிலே ராவணனை பார்த்து ராமன் கூறுகின்றான், இன்று போய் போருக்கு நாளை வா என்று. எவ்வாறான ஒரு போர் தர்மம் அங்கே கையாளப்பட்டு இருக்கின்றது என்பதை பாருங்கள். நினைத்திருந்தால் அந்த ராமன் அந்த இடத்திலே ராவணனை வெற்றி கொண்டிருக்கலாம். ஆனால் அவன் அவ்வாறு நினைக்கவில்லை, எண்ணவும் இல்லை, அவனது சிந்தனையில் உதிக்கவும் இல்லை. இன்று போய் நாளைக்கு வா என்றான். ஆனால் இன்றைய நிலையிலே நடக்கின்ற போர்களை எடுத்து பாருங்கள்.
வடகொரியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நடக்கின்ற போர், அமெரிக்காவுக்கும் சிரியாவுக்கும் இடையே நடந்த போர், அமெரிக்காவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையே நடந்த போர், பாலஸ்தீனத்துக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே நடந்த போர், ஏன் சீனாவுடன் ஏனைய நாடுகள் செய்யும் நிழல் யுத்த போர், இதெல்லாம் எவ்வாறு இருக்கின்றது என்றால், வெற்றியை நேரிய வழியிலே, வெற்றியை நேர்மையான பாதையிலே பெறக்கூடிய வழியிலே இல்லை. வெற்றி என்பது எங்கே எதிரியை தாக்குவதற்கு எதிரியினுடைய பலவீனங்களை கண்டுபிடித்து அவனை அழிப்பதாகவே இருக்கின்றது. சமபலம், சம தைரியம், சம பொருள் பலம், சம ஆரோக்கிய பலம், இவை அனைத்தும் உடையவருடன் நேருக்கு நேர் மோதி வெற்றி பெறுவதுதான் போர் என்று குறிப்பிடப்படுகிறது. ஆனால் இந்த போரால் உருவாகின்ற வெற்றி எவ்வாறு அமைய வேண்டும் என்றால் சமனாக அமைய வேண்டும். அந்த வெற்றி எவ்வாறு தீர்மானிக்கப்பட வேண்டும் என்றால், போர் வெற்றி அவ்வாறு இருக்க ஒரு மனிதன் வாழ்க்கையிலே பெறுகின்ற வெற்றிகளும் அவ்வாறே தான் இருக்கின்றது. பழைய காலத்திலே போர் நடைபெறுகின்ற போது குடிமனைகள் இல்லாத இடங்களிலே எதிரியும் தனியொரு பிரதேசத்துக்கு சென்று தங்களுடைய போரை தொடுத்து வலிமையானவன் வெற்றி பெறுவான், வலிமையற்றவன் தோல்வி பெறுவான். ஆகவே வலிமையானவன் நாட்டை ஆள்வான். ஆனால் இன்றைய நிலையிலே வெற்றி பெற்றிருக்கின்றவன் அவனுடைய வெற்றியா என்பதை நாங்கள் தீர்மானிக்க வேண்டும். அது சாதாரண மக்களுடைய வெற்றி. அந்த சாதாரண மக்களை கேடயங்களாகவும் அவர்களை மூளை சலவை செய்தும் அவர்களை தங்களுடைய கருத்துக்களுக்கு உள்வாங்கியும் வெற்றியை பெறுகின்றார்கள். ஆகவே இந்த 16 பேர்களிலே சொல்லப்படுகின்ற 4வது பேராகிய வெற்றி என்பது இன்றைய நிலையிலே முழுமையாக பின்பற்றப்படவில்லை என்பதையே நாங்கள் காணலாம். 16 பேர்களிலே 5வதாக சொல்லப்படுகின்றது நன்மக்கள். இந்த நன்மக்கள் என்பது யார்? இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றில் துணை, காதலர் இருவர் கருத்தொருமித்து ஆதரவு பட்டதே இன்பம் என்பது ஆன்றோர் வாக்குகள். ஆனால் இன்றைய நிலையிலே இவ்வாறான ஒரு மக்கள் வாழ்கின்றார்களா? இவ்வாறான ஒரு நிலையை பின்பற்றுகின்றோமா? ஆரம்பத்திலே மனிதனானவன் காடுகளிலும் பள்ளத்தாக்குகளிலும் மலை பிரதேசங்களிலுமே வாழ்ந்தான். எப்பொழுது மனிதன் தனக்குரிய பகுத்தறிவினை படிப்படியாக வளர்த்து கொண்டானோ அவனுடைய தேவைகளும் அதிகரித்துக் கொண்டு சென்றன. அந்த தேவைகள் அதிகரித்துக் கொண்டு போகின்ற போது அவனுடைய தனிமைப்படுத்தல்களும் அதிகரித்துக் கொண்டு சென்றன. அத்தியாவசிய தேவைகள், அடிப்படை தேவைகள், ஆடம்பர தேவைகள் என்று தேவைகள் அதிகரித்து 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 கொண்டே செல்லுகின்றன. இவ்வாறு அதிகரித்து செல்லுகின்ற வேளையிலே அத்தியாவசிய தேவைகளும் அடிப்படை தேவைகளும் இருக்கின்ற வேளையிலே மனிதர்கள் நன்மக்களாக இருந்தார்கள். கணவன் மனைவியை மதிப்பதும், மனைவி கணவனை மதிப்பதும், பெற்றோர் பிள்ளைகளை மதிப்பதும், பிள்ளைகள் பெற்றோரை மதிப்பதும் இன்றைய நிலையிலே அறுந்து போயுள்ளது. இதற்குரிய காரணம் என்ன? ஒவ்வொருவருடைய தேவை அதிகரித்து செல்லுகின்றது. எங்களுடைய தமிழ் மொழியிலே ஆண்டோர்கள் இதற்கு ஒரு பழமொழியையும் குறிப்பிடுவார்கள். தாயும் பிள்ளையும் என்றாலும் வாயும் வயிறும் வேறு. அன்றைய நிலையிலே அவர்கள் தீர்க்க தரிசன அடிப்படையிலே அந்த பழமொழியை முன்வைத்திருக்கிறார்கள். அன்று அவர்கள் அதற்கேற்றவாறு வாழ்க்கை முறையை வாழ்ந்திருக்கிறார்கள்.
ஒரு கூட்டு குடும்ப வாழ்க்கை முறையிலே வாழ்கின்ற போதே அந்த பிள்ளைக்கு பழக்க வழக்கங்கள் ஊட்டப்படும் என்பதை தெரிந்து நன்மக்களை பெற்றிருக்கிறார்கள். எல்லோரும் நன்மக்களாக வாழ்ந்திருக்கிறார்கள். இன்று எல்லோரும் பல்வேறு திக்குகள் தேசம் கண்டு சென்றிருக்கிறார்கள். அதிலே நாங்கள் சிறப்பாக சிலர் யுத்தம் அதை அடிப்படையாக வைத்து சில திக்குகளுக்கு தங்களுடைய உயிரை பாதுகாப்பதற்காகவும் பொருளாதாரத்தின் பொருட்டும் சென்றிருக்கிறார்கள். அதை நாங்கள் விதிவிலக்காக இந்த இடத்திலே குறிப்பிடலாம். அவ்வாறு சென்றவர்களும் இன்று அந்த நிலையிலிருந்து மாறி நன்மக்கள் என்ற நிலையை தன்மையை தவிர்த்திருக்கிறார்கள். ஆகவே 16 பேர்களிலே 5வதாக சொல்லப்படுகின்ற நன்மக்கள் என்பது இன்றைய நிலையிலே இல்லை. 16 பேர்களிலே 6வது விடயமாக சொல்லப்படுகின்றது பொன். பொய்யாமொழி புலவர் ஒரு இடத்திலே குறிப்பிட்டுள்ளான், பொருளில்லார்க்கு இவ்வுலகம் இல்லை, அருளில்லார்க்கு அவ்வுலகம் இல்லை என்று. அந்த வகையிலே பொருளில்லார்க்கென்று அவர் யாரை குறிப்பிடுகின்றார்? ஒருவரை கொலை செய்து அல்லது ஒருவரை பிழையான வழியிலே நடத்தி அதனூடாக பொருளை பெற்றுக்கொள்வதல்ல. எங்களுடைய தேவைக்கு முன்னர் குறிப்பிட்டது போல அத்தியாவசிய தேவை, அடிப்படை தேவை, ஆடம்பர தேவை, மிதமிஞ்சிய தேவை, இந்த தேவையில் எந்த தேவை உள்ளடங்கினால் ஒரு மனிதன் நிம்மதியாகவும் ஆரோக்கியமாகவும் வாழ வேண்டும் என்பதை அவனுடைய அறிவை பயன்படுத்தி அவன் தீர்மானிக்க வேண்டும். பொய்யாமொழி புலவர் குறிப்பிட்டது போன்று பொருளில்லார்க்கு உலகம் இல்லை என்பது, அதாவது காசு இல்லாதவர்களுக்கு உலகம் இல்லை என்பது இன்றைய பேச்சு மொழி அடிப்படையிலே குறிப்பிட்டால் காசு இல்லாதவர்களுக்கு உலகம் இல்லை என்று கருத்தல்ல. பொருள் இல்லாதவர்க்கு அவர் பொருள் என்று எதை சொல்லி இருக்கின்றார்? பொன்னை குறிப்பிட்டிருக்கின்றாரா? அந்த பொருளை ஆளக்கூடிய அறிவை குறிப்பிட்டிருக்கின்றாரா? அந்த அறிவாலே செய்யக்கூடிய புத்திசாலித்தனத்தை குறிப்பிட்டிருக்கிறாரா? அந்த புத்திசாலித்தனமும் அறிவும் சேர்ந்து செயற்படுகின்ற நுட்பமான கெட்டித்தனத்தை குறிப்பிட்டிருக்கின்றாரா? அந்த வகையிலே நாங்கள் சொல்லலாம். இன்றைய சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக அப்துல் கலாம் அவர்களை குறிப்பிடலாம். பொருளில்லார்க்கு உலகம் இல்லை. அப்துல் கலாம் அவர்களுக்கு தன்னுடைய இறப்பின் போது பொன் ரீதியாகவும் பண ரீதியாகவும் இருந்த பொருள் 1,00,000 ரூபாய் மட்டுமே. ஆனால் அவருக்கு உலகத்திலே இருக்கின்ற பொருள், அவர் உலகத்திலே விஞ்ஞான ரீதியிலே செய்த சாதனை பரந்த அளவிலே கிடக்கின்றது. அதுதான் பொருளில்லார்க்கு உலகு இல்லை. அவ்வாறே அந்த சாதனையோடு அருளில்லார்க்கு அவ்வுலகு இல்லை என்று சொல்லுகின்றார். அது அவ்வுலகு இருக்கோ இல்லையோ என்றது அது ஆய்வுக்குரிய விடயம். அது அவ்வாறு நிற்க. ஆகவே பொன் என்பதும் இன்றைய நேரிய வழியிலே இல்லை என்றே நாங்கள் கருதலாம். இந்த 16 பேர்களிலே 7வது பேராக சொல்லப்படுவது நெல். நெல் என்பது ஒரு மனிதனுடைய, ஒரு சமூகத்தினுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கின்ற முக்கியமான காரணி. ஆனால் இன்று விவசாயி அந்த நெல்லை உற்பத்தி செய்து அதை சரியாக சந்தைப்படுத்தக்கூடிய வகையிலே இருக்கின்றதா? நாங்கள் சூரியனுக்கு வணக்கம் செய்வதற்காக தைப்பொங்கல் கொண்டாடுகின்றோம். அந்த வகையிலே நெல்லை உற்பத்தி செய்கின்ற அந்த விவசாயியை மதிக்கின்றோமா? இல்லை. ஆகவே மனிதனுடைய ஆரோக்கியத்தை தீர்மானிக்க போகின்றது நெல். எந்த வகையான உணவு வந்தாலும் நெல்லிலே கலப்படம் செய்தல் கூடாது. செந்நெல், செந்நெல், செந்தமிழ் என்று பழைய காலத்தில் இருந்தது. இன்று நெல்லில் கூட, அரிசியில் கூட ரப்பர் அரிசி என்று வந்திருக்கின்றது. ஆகவே 16 பேர்களிலே இந்த இயற்கை உணவாகி சொல்லப்படுகின்றது நெல் என்றதையும் நாங்கள் இழந்து நிற்கின்றோம். 16 பேர்களிலே
எட்டாவது விடயமாக சொல்லப்படுவது நல்லூழ். நல்லூழ் இந்த எட்டாவது பேராக சொல்லப்படுகின்ற நல்லூழானது ஊழ் வினை என்று சொல்லலாம். அதிலேயும் நல்லூழ் என்று சொல்லப்படுகின்றது. ஊழ் என்பது அதாவது முன்வினை எச்சவினை என்று சொல்லப்படுகின்றது. சமய கோட்பாட்டு ரீதியாக இங்கு சமய கோட்பாட்டு என்ற ரீதியிலே இந்த சிந்தனை சிகரத்தை உங்களுக்கு முன்வைக்கவில்லை. இந்த சமய கோட்பாட்டுக்கு அப்பாற்பட்டு சென்று நல்லூழாக இருக்க வேண்டும் என்று இந்த 16 வகையான பேர்களிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. நல்லூழ் என்றால் என்ன? உங்களுக்கு தெரிந்திருக்கும், கண்ணகிக்கும் கோவலனுக்கும் மாதவிக்கும் இடையிலான போராட்டங்களிலே கண்ணகி அனுபவித்ததும் மாதவி அனுபவித்ததும் கோவலன் அனுபவித்ததும் முன்னர் அவர்கள் செய்த ஊழ்வினையின் பயனே ஆகும். அவ்வாறே இன்று நாம் அனுபவிப்பதும் எமது முன்னோர்கள் எமது சான்றோர்கள் நாங்கள் இப்பொழுது செய்து கொண்டிருக்கின்ற வினையும் சேர்த்து ஊழ்வினையின் பயனாகும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதற்கு ஏற்றவாறுதான் இந்த 16 பேர்களிலே 8வது விடயமாக சொல்லி இருக்கின்றார்கள் நல் ஊழ். என்னுடைய பல நற்சிந்தனைகளிலே இந்த ஊழ் வினை பற்றி சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த ஊழ் வினை 16 பேர்களிலே 8வதாக இருக்கின்ற ஒரு தனியான ஒரு தலைப்பிலே ஆய்வு செய்யப்பட வேண்டியது. இருந்த போதிலும் நான் உங்களுடன் இன்று ஆரோக்கியமாக இந்த நிலையிலே நின்று கதைத்துக் கொண்டிருக்கின்றேன் என்றால் இந்த கருத்தை எனது சிந்தனைக்கு ஏற்ற வகையிலே தமிழ் இலக்கியத்தில் இருந்தால் அடிப்படையிலே, தமிழ் இலக்கண அடிப்படையிலே, தமிழருடைய கலாச்சார பண்பாட்டு அடிப்படையிலே இந்த 16 பேர்கள் எவ்வாறு கையாளப்பட்டிருக்கின்றன, இன்று எவ்வாறு கையாளப்படவில்லை என்பதை நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றால் என்னுடைய சான்றோர்கள் முதியோர்கள் செய்த நல்லூழையா. ஆகவே நல்லூழ் என்பது சில இடங்களிலே இன்று இருக்கின்றது, சில இடங்களிலே இல்லை. சில இடங்களிலே நாங்கள் அதை சரி செய்து கொள்ள வேண்டும். ஆகவே அடுத்து வருகின்ற தலைமுறைக்கு நாங்கள் சரியான வகையிலே இந்த ஊழ் என்பதை நெறிப்படுத்த வேண்டும். அந்த வகையிலே இந்த ஊழ் என்பதும் இன்றைய நிலையிலே இல்லை என்பதே இந்த 16 பேர்களிலே 8வது பேராக சொல்லப்படுகின்றது. 16 பேர்களிலே 9வது பேராக சொல்லப்படுகின்றது நுகர்ச்சி. நுகர்ச்சி என்றால் என்ன? நுகர்ச்சி என்பது பொருளாதார ரீதியாக நாங்கள் உணவை நுகர்வது, உயிரினங்களாக இருந்தாலும் சரி, மனிதர்களாக இருந்தாலும் சரி, பறவை இனங்களாக இருந்தாலும் சரி, ஊர்வனமாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு உடல் ரீதியாக நுகர்வது. இந்த நுகர்ச்சியானது நேரிய வழியிலே இன்று நடைபெறுகின்றதா? சிறுவர் துஷ்பிரயோகம், பெண்களுக்கு எதிரான வன்முறைகள், முதியோர்களுக்கு எதிரான வன்முறைகள், இவ்வாறான நுகர்ச்சி என்பது தவறுதலான வழியிலே நகர்த்தப்படுகின்றது. நாங்கள் உணவு அருந்துகின்றோம். உணவு அருந்துவது இயற்கை உணவுகளை அருந்துகின்றோமா? குடிவகை பானங்களை குடிக்கின்றோம், குளிர் பானங்களை குடிக்கின்றோம், நீர் அருந்துகின்றோம். இன்று நீரில் இருந்து, குடிவகை பானங்களில் இருந்து, உணவு வகைகளில் இருந்து எல்லாமே கலப்படங்களும் செயற்கையாக மாறி இருக்கின்றன. ஆகவே நுகர்ச்சி என்பதும் இயற்கையின் பால் இருக்க வேண்டும் என்பதே இந்த 16 பேர்களிலே 9வது விடயமாக இருக்கின்றது. இந்த 16 பேர்களில் 9வது விடயமாக நுகர்ச்சியை தொடர்ந்து 10வது விடயமாக சொல்லப்பட்டிருக்கின்றது அறிவு. இந்த 9 விடயங்களும் இருந்தால்தான் 10வது பேராகிய அறிவு என்பது வரும். அறிவு என்பது என்ன? கல்வி என்பது என்ன? அறிவுக்கும் கல்விக்கும் இடையிலான வித்தியாசம் என்ன என்பது ஆய்வுக்குரிய விடயம். அது அவ்வாறு நிற்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பல கல்வியலாளர்கள் கூறிய கருத்துக்கள் அடிப்படையிலே பல கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள். அரிஸ்டோட்டில் சொல்லி இருக்கின்றார், கல்வி என்பது அறிவு சார்ந்த விடயம் என்று. அவ்வாறே இந்த 16 வகை பேர்களிலே தமிழ் சான்றோர்கள் சொல்லுகின்ற அறிவு என்பது மேலே சொல்லப்பட்ட
9 வகையான பேர்களையும் மிகவும் நுட்பமாகவும் நேரிய வழியிலும் கையாளுகின்ற திறனே ஆகும். இன்று நாங்கள் என்ன செய்கின்றோம்? ஒரு குறிப்பிட்ட ஒரு பாட புத்தகத்தை எடுத்து வைத்துக் கொண்டு அதை திரும்ப திரும்ப மனனம் செய்து கொண்டு அதை ஒப்புவிக்கின்றோம், அதை பேசுகின்றோம், அதை பாடமாக்கி 4-5 பேர்களுக்கு முன் உணர்ச்சி வசமாக கதைக்கின்றோம். கதைத்து விட்டோம், நாங்கள் அறிவு பெற்று விட்டோம் என்று சொல்லுகின்றோம். அவ்வாறு அல்ல. இவர்கள் இந்த 16 பேர் வகையிலே சொல்லப்படுகின்ற அந்த 10ஆவதாக இருக்கின்ற அறிவு அவ்வாறல்ல. மேலே சொல்லப்பட்ட புகழ், கல்வி, வலி, வெற்றி, நன்மக்கள், பொன், நெல், நல்லூழ், நுகர்ச்சி என்ற 9 வகையான பேர்களையும் நாங்கள் சரியாக கையாளுகின்ற திறனே அறிவு என்று சொல்லப்படுகின்ற இந்த 16 வகையான பேர்களில். ஆகவே இந்த அறிவு என்பதும் இன்றைய நிலையிலே இந்த 16 வகையான பேர்களுக்கு உட்பட்டு இல்லை என்பது நிதர்சனமான உண்மை. தொடர்ச்சியாக 11ஆவது பேராக சொல்லப்படுகின்றது அழகு. பாருங்கள், இந்த 11ஆவது பேராக 10 பேர்கள் முன்வைக்கப்பட்டு இந்த அழகு என்பது 11ஆவது பேராக இருக்கின்றது. இன்றைய நிலையிலே அழகு என்பது 1வது பேராக நிற்கின்றது. ஒருவர் அறிவுள்ளவராக இருந்தாலும் சரி, அறிவு இல்லாதவராக இருந்தாலும் சரி, நெல் உற்பத்தி செய்வராக இருந்தாலும் சரி, நல்லூழ் வினை உடையவராக இருந்தாலும் சரி, சரியான நிகழ்ச்சி உடையவராக இருந்தாலும் சரி, புகழுடையவராக இருந்தாலும் சரி, கல்வி உடையவராக இருந்தாலும் சரி, அவர் அழகானவர்களாக இருந்தால் சரி என்று இன்று 11ஆவது பேராக தமிழ் இலக்கியங்களிலே தமிழ் சான்றோர்கள் முன்வைத்த 11ஆவது பேரை 1வது இடத்திற்கு கொண்டு வைத்திருக்கிறார்கள். இன்று இந்த அழகு என்று சொல்லப்படுகின்ற இந்த 1வது இடத்திற்கு சென்ற அந்த அழகை முன்வைத்ததன் விளைவாகவே இன்று உலகமானது அழிந்து கொண்டிருக்கின்றது. நாங்கள் அழகான விடயங்களை காண தேடி போகின்றோம். இயற்கையின் பால் எம்மை சுற்றி 5 பூதங்களும் விரிந்து கிடக்கின்றன. அதன் பால் பல்வேறு அழகுகள் செறிந்து கிடக்கின்றன. அவற்றை நாங்கள் நுகர மறுக்கின்றோம். எம்மை சுற்றி இன்பம் இருக்கின்றது, எம்மை சுற்றி ஆனந்தம் இருக்கின்றது, மரங்கள் இருக்கின்றது, பறவைகள் இருக்கின்றது. நாம் இறந்து விட்டோம் என்றால் பறவைகள் அழுவதும் இல்லை, மரங்கள் மரணிப்பதும் இல்லை. நாங்கள் இந்த அழகு என்ற விடயத்தை சரியாக கையாளாமல் எங்களுடைய மரணத்தில் கூட அவருடைய பிணம் 50,000 ரூபாய் சவப்பட்டியில் சென்றது, இவருடைய பிணம் 20,000 ரூபாய் சவப்பட்டியில் சென்றது என்று மரணத்தில் கூட அவர் செல்கின்ற அழகை பார்க்கின்றோம். ஆகவே 16 பேர்களிலே சொல்லப்படுகின்ற 11வது அழகு என்பது திகழ்கின்றது. இன்றைய வகையிலே அழகை முதன்மையானதாக வைத்திருக்கின்றார். இன்று அது சாதாரணமாக எல்லா குடும்பங்களிலுமே நடைபெறுகின்றது. பிஞ்சு உள்ளங்களிலே விதைக்கப்படுகின்றது. அழகு என்பது முதன்மையானதாக கற்பிக்கப்படுகின்றது. அழகு தேவைதான். எவ்வாறான அழகு? 16 பேர்களிலே 10 பேர்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த 10 பேர்களும் தொடர்ந்து 11வது பேராக தேவை. ஆனால் இந்த 11வது பேராக இன்று அழகு பார்க்கப்படுவதில்லை. இதுவும் தற்காலத்திலே ஒரு குறைபாடாகவே இருக்கு. பொறுமை 12வது பேராக சொல்லப்படுவது பொறுமை. பொறுத்தார் பூமியாழ்வார், பொங்கி எழுந்தார் காடாழ்வார் என்பது தமிழ் மொழியிலே வழங்கப்பட்டு வருகின்ற முதுமொழிகளில் ஒன்று. எங்களுக்கு ஒரு விடயம் கிடைக்கவில்லை என்றோ, அல்லது கை கூடவில்லை என்றோ, அல்லது என்னால் அந்த வேலையை செய்ய முடியவில்லை என்றோ நாங்கள் கவலைப்படக்கூடாது. பொறுமையின் கீழ்
நாங்கள் அதை பின்பற்ற வேண்டும். நாம் ஒன்றை இந்த இடத்திலே மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். 2 கைகள் இருக்கின்றது, 2 கால்கள் இருக்கின்றது, 2 கண்கள் இருக்கின்றது. சந்தோஷப்பட வேண்டும். 2 கைகள் இல்லாமலும் மனிதன் இருக்கின்றான், 2 கண்கள் இல்லாமலும் மனிதன் இருக்கின்றான், 2 கால்கள் இல்லாமலும் மனிதன் இருக்கின்றான். ஆகவே நாங்கள் எங்களுக்கு இருக்கின்ற ஆரோக்கியமான வாழ்க்கையை பின்பற்றி வாழ்வதற்கு பொறுமை என்பதை கடைபிடிக்க வேண்டும். அந்த வகையிலே இந்த 16 பேர்களிலே அவர்கள் 12வது பேராக சொன்ன அந்த தமிழ் சான்றோர்கள் அன்று மொழிந்த இந்த பொறுமை என்பது இந்த வகையே சார். அதாவது மேலே குறிப்பிட்ட 11 வகையான பேர்களையும் சரியாக கையாண்டு கொண்டு வருவதுதான் பொறுமை என்று சொல்லப்படுகிறது. இந்த 11 பேர்களையும் நாங்கள் சரியாக கையாளுகின்ற வேளையிலே ஒரு மனிதனுக்கு 16 பேர்களும் சரியாக வளர்ச்சி அடையும் என்பதை அவர்கள் மிகவும் துல்லியமாக அந்த காலத்திலே காட்டியிருக்கின்றார். தொடர்ச்சியாக 13வது பேராக சொல்லப்படுவது இளமை. இளமை என்பது என்ன? ஒரு மனிதன் பிறந்தது முதல் தன்னுடைய இறப்பு வரை இளமைதான். எவ்வாறான இளமை? உடல் ரீதியாக அவனுக்கு சில மாற்றங்கள் ஏற்படலாம், அது இயற்கை சார்ந்த விடயம். நாங்கள் இயற்கை சார்ந்த விடயங்களை எதிர்த்து எங்களுடைய உடலியல் ரீதியான சில மாற்றங்களை செய்வதற்காக சில விட்டமின் வகைகளையும் சில மாத்திரை வகைகளையும் பாவிப்பதினால் எங்களுடைய இளமையானது, அதாவது எங்களுக்கு 50 வயது வருகின்ற வேளையிலே 80 வயது நபருடைய மனநிலை உருவாகிவிடும். எங்களுடைய வயது 50ஆக இருக்கும், ஆனால் எங்களுக்கு அந்த நேரத்திலே இருக்கின்ற மனநிலை 80 வயதுடைய மனிதருடைய மனநிலையாக இருக்கும். இவ்வாறு இப்பொழுதும் வாழுகின்றவர்கள் அவ்வாறே இருக்கின்றார்கள். வயது 40 வயதாக இருக்கும், ஆனால் அவர்களுடைய மனநிலையானது 60 வயது உடைய ஒருவருடைய மனநிலையை சார்ந்ததாக இருக்கும். சிந்தித்து பாருங்கள். 40 வயதிலே ஓய்வை பற்றி கதைப்பார்கள். 40 வயதிலே ஓய்வு பெற்றுவிட்டு மரணத்தை தழுவுவதாக கதைப்பார்கள். இது எந்த வகையில் நியாயம்? அவர்களுடைய வயது உடல் ரீதியாக 40 வயதை இருக்கின்றது, அவர்களுடைய மனநிலை 60 வயது 70 வயதை சென்று விடுகின்றது. ஆகவே இன்றைய நிலையிலும் இளமை என்பது மாறியே இருக்கின்றது. அன்றைய வகையிலே 16 பேர்களிலே இளமை என்று குறிப்பிட்டது அவர்கள் அதைதான். வயது என்று சொல்லுகின்ற வேளையிலே மனநிலையும் உடல் நிலையும் சமாந்தரமாக செல்லுகின்றது. அதாவது சமாந்தரம் என்பது ஒன்றையொன்று சந்திக்காமல் செல்லுகின்றது, வளர்ச்சி அடைந்து கொண்டே செல்லுகின்றது. ஆனால் இன்றைய நிலையிலே சமாந்தரமாக செல்வதில்லை. உடலும் உளமும் ஒன்றையொன்று நெருக்கீடுகளை கொடுத்து மனிதனை தளர்வு கொள்ள வைக்கின்றது. இன்று 20 வயது இளைஞர்களாக இருந்தால் சரி, 20 வயது யுவதிகளாக இருந்தால் சரி, அவர்களுக்கு இடையிலே இருக்கின்ற 20 வயது என்றால் அவர்களுடைய மனநிலை 40 வயதை தாண்டி இருக்கின்றது. இதுவும் இளமை இன்றைய நிலையிலே இந்த 16 பேர்களிலே மிகவும் ஒரு குறையாக இருக்கு. 16 பேர்களிலே அன்று 14வது பேராக முன்வைத்தது எது என்றால் துணிவு. துணிவு. ஒருவன் துணிவு உடையவனாக இருக்க வேண்டும். துணிந்து நில். எதற்கு துணிந்து நிற்க வேண்டும்? மேலே சொன்ன 13 பேர்களையும் நாங்கள் சரியாக செய்தால் இந்த துணிவு என்பது மிகவும் முக்கியமானது. துணிவு என்பது எதை அடிப்படையாக செய்ய வேண்டும்? நாங்கள் சரியான விடயங்களை துணிவுடன் செய்ய வேண்டும். அந்த சரியான விடயங்களை எது என்று நாங்கள் பகுத்தறிவது,
அந்த சரியான விடயங்களை எது என்று பகுத்தறிவதற்காக மேலே சொன்ன 13 பேர்களும் நம்மிடம் இருந்தால் இந்த துணிவு இயல்பாகவே வரும். நாங்கள் ஒரு மனிதனை பார்த்து அவன் அசாதாரணமானவன், அபூர்வமானவன் என்று நாங்கள் கதைக்கின்றோம். ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்திலே சாதனையாளர்களாக திகழ்வது தங்களுடைய துணிவு என்ற அடிப்படையிலே. ஆனால் இன்றைய நிலையிலே அது ஓரளவு இருந்தாலும் இந்த 16 பேர்கள் என்ற அடிப்படையிலே சொல்லப்படுகின்ற இந்த துணிவானது மிகவும் குறைவாகவே இருக்கின்றது. ஆகவே இந்த 16 பேர்களிலே சொல்லப்படுகின்ற துணிவு என்பதும் 14வது விடயமாக மிகவும் குறைவாக இருக்கின்றது. மிக மிக முக்கியமான 16 பெற்று பெருவாழ்வு நீ வாழ்க என்று நாங்கள் வாழ்த்துகின்றோம். 16 பேர்களிலே 14 பேர்களையும் சிறப்பாக ஒவ்வொன்றாக பார்த்தோம். இறுதியாக 2 பேர்களை முன்வைத்திருக்கின்றார்கள். அந்த இறுதியான 2 பேர்களும் தான் மிகவும் முக்கியமானவை. மேலே குறிப்பிடப்பட்ட அந்த 14 பேர்களையும் நாங்கள் சரியாக அனுஷ்டிக்கின்ற போது, அல்லது சரியாக செய்கின்ற போது, அல்லது நெறிமுறை தவறாமல் பின்பற்றுகின்ற போது இந்த நோயின்மையும் நாளும் அதிகரிக்கும். 15வது பேராக சொல்லப்பட்டிருக்கிறது நோயின்மை. நோயின்மை என்பது 15வது பேராக பழைய காலம் முதல் இன்று வரை தமிழர்களுடைய கலாச்சார பண்பாட்டு விழுமியங்களிலே முன்வைக்கப்பட்டு வந்தாலும் இன்று அது மிகவும் கீழ்நிலைக்கு சென்றிருக்கின்றது. நோயில்லா வாழ்வே சிறந்த வாழ்வென்று சொல்லுகின்றார்கள். நோயற்ற செல்வம் பெருஞ்செல்வம் என்று சொல்லுகின்றார்கள். ஆகவே ஒரு மனிதன் நோயற்றவனாக இருக்க வேண்டும். அந்த நோய் என்பது எவ்வாறான வகையிலே இந்த 16 பேர்களில் அடிப்படையிலே அன்று முன்வைத்தார்கள் என்றால், ஒரு மனிதனுக்கு ஏற்கனவே நாம் குறிப்பிட்டது போன்று உளவியல் ரீதியான நோய், உடல் ரீதியான நோய் என்று இருக்கும். அந்த உளவியல் ரீதியான நோய் ஒரு மனிதன் ஆரோக்கியமாக இருப்பதற்கு, அவனுடைய ஆயுளை அதிகரிப்பதற்கு, அவனுடைய வாழ்நாளை அதிகரிப்பதற்கு, அவன் வாழ்நாளிலே தன்னுடைய பிறந்ததனுடைய அர்த்தத்தினுடைய உலகத்திற்கு செய்ய வேண்டிய கருத்துக்களையும் கர்மங்களையும் சரியாக செய்வதற்கு இந்த நோயின்மை என்பது மிகவும் முக்கியமான காரணம். இந்த நோயின்மை என்பது அவனுடைய சூழல், அவனுடைய உணவு பழக்க வழக்கங்கள், அவனுடைய இயற்கை சார்ந்த நடைமுறைகள், இவ்வாறு பல விடயங்களிலே தங்கியிருக்கின்றது. இது சார்ந்த விடயங்களிலே ஏற்கனவே 15-16 மேற்பட்ட நற்சிந்தனைகளிலே உங்களுக்கு முன்வைத்திருக்கின்றோம். இது ஒரு கொரோனா காலத்தில் சொல்லப்படுகின்ற நற்சிந்தனை என்பதால் நீண்டதொரு சிந்தனை சிகரமாகவே இருக்கின்றது. இந்த 16 பேர்களிலே 15வது பேராக சொல்லப்படுகின்ற நோயின்மை ஒருவனுக்கு அல்லாத ஒரு நபருக்கு கிட்டுமானால் 16வது பேராக சொல்லப்படுகின்றது வாழ்நாள். இந்த வாழ்நாள் என்பது ஒரு மனிதனுக்கு மிகவும் முக்கியமானது. அது எந்த வகையிலே? இந்த நிமிடம் நான் உங்களோடு கதைத்துக் கொண்டிருக்கின்றேன், உங்களோடு உரையாடி கொண்டிருக்கின்றேன் என்றால் ஏதோ ஒரு அடிப்படையிலே என்னுடைய வாழ்நாளானது குறைந்து கொண்டு செல்லுகின்றது. ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த உலகத்திலே பிரசன்னமாகிய ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்நாள் என்பது ஒரு நிமிடம் அல்லது ஒரு வினாடி அல்லது ஒரு செகண்ட் என்ற அடிப்படையிலே அது குறைந்து கொண்டே போகின்றது. அவ்வாறு குறைந்து கொண்டு போகின்ற போது அந்த நிமிடத்திலே நாங்கள் என்னத்தை செய்தோம், எதை செய்தோம், இந்த உலகத்திலே பிறந்தனுடைய பயன் என்ன, இந்த பயனுக்காக நாங்கள் விட்டு சென்ற இந்த எங்களுடைய மூதாதையர் இட்டு சென்ற வழி என்ன, நாங்கள் அடுத்த தலைமுறைக்கு இட்டு செல்ல போகின்ற வழி என்ன என்பதை சிந்தித்து செயற்பட வேண்டும். அவ்வாறு இல்லாமல் நாங்கள் 24 மணித்தியாலங்களும் எங்களுடைய
நிம்மதியை தொலைத்துவிட்டு எங்களுடைய ஆரோக்கியத்தை தொலைத்துவிட்டு எங்களுடைய வாழ்நாளை குறைத்து சென்று கொண்டு பொருளை தேடி ஓடுகின்றோம். பொருளை தேடி ஓடி நாங்கள் இறுதியிலே அடைகின்றோம் ஆரோக்கியமின்மை. அந்த ஆரோக்கியமின்மையால் நாங்கள் வாழ்நாளை அழித்துக் கொண்டிருக்கின்றோம். அன்பான நேர்களே, 16 பேறுகள் என்ற அடிப்படையிலே இன்றைய நிலையிலே 16 பேறுகளையும் உங்களுக்கு ஒரு சுருக்கமான விளக்கத்துடன் முன்வைத்தேன். தொடர்ச்சியாக எமது தாய்மொழி கலைமன்றத்துடனும் புதுமை எழுத்தாளர் ஒன்றியத்துடனும் இணைந்திருங்கள். இவ்வாறான பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை இக்காலத்திற்கு ஏற்றவாறு தொகுத்து வழங்குவோம் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.